கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய யகூதிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நசராணிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மஜூசிகள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காஃபிர்கள், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஷ்ரிக்குகள் என உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வெளியில் இருந்து கொண்டிருக்கும் எல்லா மதத்தவர்களும் ஒரு இலக்கை நோக்கிய பயணத்தில் தான் தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எந்த ஒரு சமூகம் ஒரு நோக்கத்திற்காக, ஒரு இலக்கிற்காக, ஒரு லட்சியத்திற்காக படைக்கப்பட்டதோ அந்த சமூகம் இலக்கை மறந்து, நோக்கத்தை மறந்து, எந்த வழியை நோக்கி, எந்த பாதையிலே நம்முடைய பயணத்தை நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற சிந்தனை கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை நினைக்கும் பொழுது அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை நம்முடைய இலக்கை நோக்கி திருப்புவானாக. யகூதிகளை எடுத்துக் கொள்ளுங்கள். உலகத்திலே அவர்களுடைய இலக்கு என்ன தெரியுமா? ஒரு யகூதி சிறுவன் இந்த பூமியிலே குழந்தையாக பிறக்கும் பொழுதிலிருந்து அவனுடைய உயிர் இந்த உலகத்திலிருந்து பிரியும் வரை ஒரு யகூதியுடைய இலக்கு அவனுடைய யூத மதத்தை இந்த பூமியில் நிறுவ வேண்டும் என்பது இல்லை. அவனுடைய யூத மதத்தை இந்த பூமியிலே பரப்பி இந்த பூமியில் வாழக்கூடிய எல்லோர்களையும் யூதர்களாக மாற்ற வேண்டும் என்பது ஒரு யூதனின் இலக்கு அல்ல. யூதர்களின் நோக்கம் தங்களுக்கென்று உலகத்திலே ஒரு நாடு வேண்டும், தாங்கள் வாழ்வதற்கு, தாங்கள் சொந்தம் கொண்டாடுவதற்கு, தாங்கள் தங்களுடைய ஆட்சியை சுயமாகவே நடத்துவதற்கு ஒரு நாடு வேண்டும் என்பதுதான் யூதர்கள் அன்றிலிருந்து இன்று வரை போராடக்கூடிய எல்லா போராட்டங்களுக்கும் காரணம். அந்த இலக்கை அவர்கள் அடைந்து விட்டார்கள். 1945க்கு முன்னால் யூதர்களுக்கு சொந்த நாடு இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது முதல் உலக போரிலே ஹிட்லரால் கொல்லப்பட்ட யூதர்களிலே மிஞ்சியவர்கள் எல்லாம் பலஸ்தீனிலே முஸ்லிம்களிடத்திலே பிச்சை கேட்டு, அவர்களிடத்திலே அனுமதி கேட்டு, அவர்கள் தங்குவதற்கு அடைக்கலம் கேட்டு, அடைக்கலம் கொடுத்தவர்களுடைய வீடுகளை கைப்பற்றி ஒரு சதித்திட்டத்தை ஏற்படுத்தி அந்த இடத்தை தங்களுடைய இடமாக மாற்றுவதற்கு யூதர்களை உலகம் முழுவதும் அனுப்பி, உலகம் முழுவதும் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் அந்த இடத்திலே குமிய வைத்து அந்த இடத்தின் சொந்தக்காரர்களாக தாங்கள் மாறி ஒரு எல்லையையும் வகுத்து இஸ்ரேல் என்ற நாட்டை யூதர்கள் ஒரு இலக்கின் பயணத்தின் தொடக்கமாக ஆரம்பித்து தன்னுடைய இலக்கின் பயணத்தை இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி பயணமாக. கிறிஸ்தவர்களின் இலக்கு என்ன? இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லோரையும், இந்த பூமியிலே பிறந்த எல்லா குமாரர்களையும், எல்லா குழந்தைகளையும் இயேசுவை வணங்கக்கூடிய அல்லது கடவுளுக்கு குமாரனாக இயேசு இருக்கிறார் என்ற கொள்கையை ஏற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய ஒரு இலக்கை நோக்கி தங்களுடைய பாதையை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பாதைக்கு ஆதாரமாக அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட இஞ்சிலை மாற்றி தங்களுக்கு எப்படியெல்லாம் கொள்கைகள் வேண்டுமோ, தங்களுக்கு எப்படியெல்லாம் அந்த மதத்தை பரப்புவதற்கு ஏற்ப இறைவனின் வார்த்தைகள் மாற வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்களோ அந்த வார்த்தைகளையும் மாற்றி பைபிளை 2000த்திற்கும் மேற்பட்ட மொழிகளுக்கு மேல், எந்த கிராம மொழியிலும் எந்த நகர மொழியிலும் உலகத்தில் எந்த மொழியில் நீங்கள் பைபிளை தேடினாலும் சரி அந்த பைபிளை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் என்ற ஒரு இலக்கை வகுத்து உலகத்தை அனைத்தையும் கிறிஸ்துவ மதத்தை நோக்கி அழைப்பதற்காக செல்வத்தையா, உலகத்தையா, உடலையா, சுகத்தையா, படிப்பையா, எதையும் இழந்து விடலாம், நம்முடைய நோக்கம் கிறிஸ்துவ மதத்தை இந்த பூமியிலே ஊன்றுவது என்ற இலக்கில் கிறிஸ்தவர்கள் தங்களுடைய இலக்கை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளுக்கு நாள் அந்த இலக்கிலே அவர்கள் வெற்றியடைந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றியின் பயணம் கிறிஸ்தவர்களுடைய பயணம். அல்லாஹ் பாதுகாப்பானாக.